மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போ இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நான் நினச்சது எல்லாம் நடக்கணும், என்னை காப்பாத்து முருகா, எனக்கு எப்பவுமே துணையா இரு முருகா அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே தைரியம், வேகம், தலைமைத்தன்மை நிறைந்தவங்களாக இருக்காங்க. நீங்கள் இயற்கையிலேயே தலைவர்களாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே முன் வந்து செயல்படக்கூடியவங்க. நான் முதல்ல அப்படிங்கிற மனப்பாங்கு உங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. பயம் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்பவே நேர்மையான மனசுல என்ன இருக்குதோ அதை நேரடியா சொல்லக்கூடியவங்க. அதனால சில சமயம் கடுமையா தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பீங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே ஆற்றல் நிறைந்தவர்களா இருக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கோபம் சீக்கிரமா வரும். அதே நேரத்துல கோபம் வேகமா மறைஞ்சும் போயிடும். அதனால பொறுமையை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம்மளோட மேசராசிக்காரங்க அடைய முடியுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. குறிப்பாக சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிற அதிர்ஷ்டங்கள், தொழில், கல்வி, பொருளாதாரம், குடும்பம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசிக்காரர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, தெய்வ அருளோட அறிகுறி. உங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது போல உணர்ந்தால் கவலை வேண்டாங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் முருகனின் அருள் உங்களுக்கு இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை எழுதுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே குறையுங்க. மேசராசிக்காரர்கள் சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புவாங்க. கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு சீக்கிரமாக முடிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது. உறுதியான மனம் படைச்சவங்களாக இருக்கீங்க. ஒரு தடவை முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து மாற மாட்டீங்க. நம்மளோட மேசராசிக்காரங்க யாரையுமே சார்ந்து வாழாமல் உழைப்பால் முன்னேறணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. சனி பகவான் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேசராசி 7.5 சனி தொடங்குதுங்க. இது விரய சனியாக இருந்தாலுமே பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வாத்தியார் அடிக்க குச்சி எடுத்தாலும் பிரின்சிபல் கூப்பிட்டா அடிக்கிறத விட்டுட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் பாதிப்பு கொடுக்காம பின்னோக்கி போவாருங்க. இதனால மேசராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அடுத்த 138 நாட்களில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. தவறான விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. சனிப்பெயர்ச்சி ராஜாதி ராஜ வாழ்க்கையை கொடுக்குங்க. உங்களுக்கு விதி, வணிகம், தடைப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் மீன ராசியில வக்ரமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவானினோட பெயர்ச்சியால மேச ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை வலுவாகுங்க. பயணங்கள் நல்ல பலன்கள் தரும். பணவரவு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வணிக ரீதியா நிலைமை வலுவா இருக்கும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு அடங்கியிருப்பாங்க. அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியோட ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அரசு உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். அரசு உத்தியோக முயற்சிகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும். தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் கூட பலன் கொடுக்குங்க. மற்றவர்களோட மனசை துல்லியமாக அறிஞ்சு நீங்கள்
நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. பிரச்சனைகள் விலக போகுதுங்க. கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும். நியாயமாக நீங்கள் பேசுவீங்க. புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட இருந்த விரோதங்கள் மறைய போகுதுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் மரியாதை கிடைக்க போகுது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாரை பற்றியுமே பேசாதீங்க. யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை செய்கிறவர்கள்கிட்ட நட்பு பாராட்டுதல் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுதுங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபப்படாமல் நிதானமாக நடந்துக்கோங்க. கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றியடைய போறீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. புதிய முதலீடுகளில் கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் அந்தஸ்து குறையாமல் இருக்கும். நண்பர்கள் மூலமாக எதிரிகளை ஓடவிட போறீங்க. பேச்சுக்களில் நிதானம் தேவை. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க. பணவரவு அமோகமாக இருக்க போகுது. கடினமாக உழைப்பீங்க. புது வாகனம் வாங்க போறீங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. பேசும்போது நிதானம் கொஞ்சம் தேவை. மாணவர்கள் கல்வியிலையும் விளையாட்டுலையும் வெற்றி பெறுவீங்க. எதுலேயுமே யோசித்து செயல்படணும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. விரும்பிய கல்லூரிகளில் சேர வாய்ப்பு அமையுது. சனி பகவான் மேசராசிக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாரு. வீண் பதட்டம் தடைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போக போகுது. அவநம்பிக்கை மனசோர்வெல்லாம் நீங்க போகுது. தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை எல்லாமே விலக போகுது. மாறுபட்ட சிந்தனைகளால் காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா தீர்வு காண்பீங்க. செலவுகள் உங்க கட்டுக்குள்ள வரப்போகுது. சுப செலவுகள் மட்டுமே ஏற்பட போகுது. தாம்பத்தியம் இனிக்குங்க. உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பால் நீங்கள் உயர்வடைய போறீங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினா நிச்சயமாக வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக முன்னேறலாம். உழைப்பால் உயர்வு அடைஞ்சு பெருமைப்பட போறீங்க. மாணவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்க போகுது. சீராக இருந்தாலுமே மேசராசிக்காரர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிப்பார். கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர கஷ்டத்தில் தள்ள மாட்டார். பெண்மணிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப தேவை. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. அலைச்சல்கள் இருந்தாலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கடன் வாங்கி எதுலேயும் முதலீடு செய்ய வேண்டாங்க. வியாபாரம் செய்கிறவங்க புதிய வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும். உத்தியோகத்துல வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்தா உயர்வு நிச்சயம். வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம். கஷ்ட காலங்கள் மாறி சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. சிலர் சொந்த வீடு கட்டும் காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களினுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. குலதெய்வம் எங்கேயோ என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவோங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இல்லைனா கூட அந்த சூரிய பகவானினுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒளிருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அடுத்ததான் நம்மளோட மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. ஆனால் ஒன்று ஒன்றா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை, ஆனால் இன்னுமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏதோ கிடைக்கிற சம்பளம் 10,000 15,000த்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது உங்களுக்கு போதுமான சம்பளத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியான வேலைகள் எல்லாமே கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த வரன் அமைய போகுது. மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் கடந்த 3-4 மாசமாக உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் எல்லாமே அமைதியாக இருப்பது போல இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலுமே என்னோட வாழ்க்கை இன்னும் நிலையாகவே இல்லையே. என்னோட நேரம் எப்போதான் ஆரம்பிக்க போகுது? எனக்கு நல்ல நேரம் எப்போதான் வரப்போகுது? சில நேரத்தில் கோபந்தான் வருது, சில நேரங்களில் விரக்தி நிலைக்கு போயிடுறீங்க, சில நேரத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நான் சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதி தினமும் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அக்னி சுடருக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்களுக்கு அமைய போகுது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை கேட்டு முடிக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இதுதான் என்னை மாற்ற வந்த நேரம் அப்படின்னு. ஏன் அப்படி நடக்கும்? என்னதான் மாற்றம் வரும்? அதற்கான ஒரு முக்கிய ரகசியந்தாங்க இந்த காணொளியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசிக்கு கிரகநிலை ரொம்ப தீவிரமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள்ள செயல், துணிவு, தீப்பொறி ஆகியவற்றை அதிகரிக்கிறாரு. சனி என்ன செய்ய போகுது அப்படின்னா, பொறுமையை சோதிக்கும், அவசரப்படாம இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு மெதுவாக உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஒன்றா தந்தே தீரும். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையை முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுதுங்க. அதனால இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நீங்கள் அமைதியாகவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும். சிலர் உங்களோட பொறுமைகளை ரொம்ப சோதிப்பாங்க. சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனால் இது எல்லாமே தடை இல்லை. இது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை தயார் செய்ய போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தான் சரி அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க முடியும். உங்கள் நிலைப்பாடு தவறு கிடையாது, உங்களோட கருத்து உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களோட முதல் அதிர்ச்சி. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தவறுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். அப்போ நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா உறவு பாதிக்கப்படும். உறவை காப்பாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ நான் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவாக நிற்க போகிறாரு. இப்போ நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவு அடுத்த வரக்கூடிய நாட்களில் பலன் தரும். இப்போ உங்களோட தாழ்மையை கற்றுக் கொடுக்குற விஷயம் சில நேரங்களில் தலையை குனிவது போல தோல்வி இல்லைங்க. அதாவது தலையை குனிகிறது தோல்வி கிடையாது, அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி. மேசம் அப்படின்னாலே அக்னிக்கு சமம். அதனால உங்களினுடைய மன ஆற்றல் அதிகமாக
இருக்க போகுது. சின்ன தாமதத்தை கூட உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. மெதுவாக செயல்படுறவங்களை பார்த்தாலே எரிச்சலாக ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, இது உங்களினுடைய பலவீனம் கிடையாது. இது உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அது உங்களுக்கு கோபமாக வெளிப்படும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்க எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கோபம் வந்த உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதி இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது. அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வேகத்தை மெதுவா கட்டுப்படுத்த உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியா மாறும். கவனமா கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய உடனடி பணவரவு உங்களுக்கு அதிகமா இருக்காது. சில தொகைகள் தாமதமாகலாம். சில வாய்ப்புகள் தள்ளி போடப்படலாம். எதிர்பாராத உயர்வு உடனே வராம இருக்கலாம். இதனால மனசுல ஏமாற்றம் வரலாம். ஆனா இந்த வரக்கூடிய இனி நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு இனி உங்களோட வாழ்க்கையோட 2ஆம் கட்ட பாதையை மாற்ற போகுது. அவசரப்பட்டு வேலையை மாற்ற நினைக்காதீங்க. சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீங்க. இது விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் கிடையாதுங்க. கவனித்து திட்டமிட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகுது. அந்த வரவு இப்போ நீங்கள் காட்டிய பொறுமைக்கான பலன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வெற்றியை உங்களுக்கு தரலை அப்படின்னா, ஆனால் அந்த வெற்றிக்கான அடித்தளத்தை நிச்சயமாக உங்களால் போட முடியும். அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே நீங்கள் கோட்டையவே கட்டலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரால் சின்ன ஏமாற்றம் ஏற்படலாம். அவர் காதல் துணையாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை உங்களை பாதிச்சிருக்கலாம். அவர் எடுத்த ஒரு முடிவு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நொடியில் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் கவனமாக கேட்டுக்கோங்க, அது துரோகம் கிடையாதுங்க. அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம். இந்த காலகட்டத்தில் யார் தற்காலிகம், யார் நிரந்தரமாக நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற தெளிவு மிகப்பெரிய அளவு உங்களுக்குள்ள பிறக்கும். சிலர் தூரமாகலாம், சிலர் இன்னும் நெருக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களோட நெஞ்சில் வலி இருக்கும். ஆனால் 2 மாதம் கழித்து அதே விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ள நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தெளிவு தரக்கூடிய இழப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேலே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றறியும் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்களோட இந்த வாழ்க்கை வச்சிருக்கும். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகுது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்க நினைப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லை அப்படின்னா உடலில் சோர்வு உண்டாகும். உடல் சூடு அதிகரிக்கலாம், தலைவலி தோன்றலாம், தூக்கத்தில் குறைவு இருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே உங்களோட உடலை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. இரவு நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை கடக்காமல் உறங்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. உடலும் மனதும் தயாராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தாங்க முடியுங்க. இப்போ உங்கள் உடலையும் மனசையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக
தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பொறுப்பு உங்களுக்கு தானாக வரும். அது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அந்த தருணம் சாதாரணமாக இருக்கிறது போல தோணலாம், ஆனால் அது முக்கியமான தருணம். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக பின்வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஒரு படி முன்னேறினீங்க அப்படின்னா அது உங்கள் மதிப்பை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் ஒரு தடவை தான் கதவை திறக்குங்க, திறந்த உடனே மேஷம்தான் முதல்ல நுழையணும். அதனால் உங்களை நீங்கள் எப்போவுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம்.